விடுதலையோட சூப்பராக இருக்குது இந்த படம் பார்க்குறப்ப. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இல்லை இப்பதான் சொன்னேன், சூரிய காமெடி விட ஹீரோவுக்கு ரொம்ப சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப செட் ஆயிருக்காரு 100%. மூவி ரொம்ப சூப்பரா இருக்கு. சூரியோட ஆக்டிங் அதோட சூப்பரா இருக்கு. லாஸ்ட் 2 மூவிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் இதுல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நல்லா செட் ஆயிருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் பக்காவா இருக்கு. கண்டிப்பா பார்க்கணும் மூவியோட. ஸ்டோரி கண்டென்ட் கொஞ்சம் ரகடா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனாலும் பார்த்தா ரொம்ப பவர் பேக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. 2 hours. சசிகுமாரோட ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஃபேமிலிஸாக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். சூரியனுக்கு ஒரு கம்பேக்ட் படமாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் பார்க்கலாம். நல்லா இருக்கு. அவரோட நடிப்பே வித்தியாசமாக இருக்குது. காமெடி என்ன போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. காமெடி வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். சூப்பராக இருக்கு ஹீரோவா. அதுதான் சொல்ல வரேன். இப்போ காமெடின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த தேட்டர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காமெடின்னு ஒரு ஆளை பண்ண முடியும். ஒரு எப்படி சொன்னால் சீரியஸான இது பண்ண முடியும்னு சொன்னால் இந்த படத்தை பண்ண முடியும். இதுக்கு வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா சூரியனை நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா இருந்துச்சுனே. என்னன்னா ரோலெக்ஸ் லுக்கு, இவர் விட்டார் பார் லுக் அப்படியே வெறித்தனமா இருக்கு. படம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவுமே வரவேல. நல்ல செம்ம ஆக்டிங். சோதி படம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்ல படம், தரமான படம் ப்ரோ. சூரிய ஆக்டிங் சூப்பராக இருக்கு. ஹீரோவோ ரொம்ப பயங்கரமா இருக்காரு. ஆளு காமெடி இருக்கு படத்துல. நல்லா இருக்கு. ஓவர் ஆக்டிங் எதுவுமே இல்லை ப்ரோ. ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. சூரிய நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். சூப்பர் படம். வேற லெவலில். சூரியனுங்க 2வது படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்குது. இது மேலும் இன்னும் நல்ல நல்ல படம் எடுக்கணும். இன்னும் நல்லா வரணும். மேலே நல்லா சிறப்பாக அண்ணனுக்கு நல்லா செய்யணும். மாவட்டம் நல்லா சூப்பராக சிறப்பாக செஞ்சுருக்காருங்க. நீட்டாக எடுத்துக்க பக்காவாக இருக்குது படம். நீட்டாக அவர் சூப்பராக எடுத்துக்கிறாங்க. அண்ணனை சூப்பராக காட்டியிருக்கிறாங்க. நீட்டாக ஆளை மேலும் இதேமாரி கதை கொடுக்கணும். இன்னும் மேலும் நல்லா செய்ய பிடிக்கணும். நல்லா செய்யணும். படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. பார்க்கலாம். இடைவெளி சின்னம் பயங்கரமாக இருக்குது. போன படம் விட இந்த படம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நடிப்பு ஆக்ஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. வேற லெவலில் இருக்குது. சூரிக்காக படம் பார்க்கலாம் ப்ரோ. காமெடிலாம் ரொம்ப காமெடிலாம் இருக்காது. ஓகே சூப்பராக இருக்கும். சூரி தான் வேற லெவல் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. சார் மூவி எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. சூரியன் ஹீரோவா பண்ணியிருக்காரு. வருத்தப்படாக தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் பட்டாசா இருக்குதுண்ணா. வேற லெவலு. எல்லாரும் ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம். படம் அருமனை சூப்பர். நல்லா இருக்கு சார். சூரிய இது எல்லாமே நல்ல நடிப்பு இருக்கு சார். நல்லா இருக்கு. படம் பிடிச்சிருக்கு சார். படம் அருமையாக இருக்குது. நல்லா இருக்கு. சூரியோட ஆக்டிங்லாம் பக்காவா நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல சிறப்பாக இருக்கு. நல்லா இருக்கு. சொக்க அருமையாக இருந்துச்சு. படம் சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூரிய நல்லா நடிச்சிரு. மற்றபடி நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல. சூப்பராக இருக்கு. பரவாயில்ல. தேங்க்யூ. சூப்பர் சொல்றா. படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாம்.
செம காமெடி. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக எடுத்துருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு பயங்கர படம் வந்து வேற லெவல் படம். ரொம்ப நாள் கழிச்சு சூரிய வந்து ஹீரோவாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி விடுதலையே கொஞ்சம் பார்த்துட்டோம். பட் விடுதலையோட சூப்பராக இருக்குது இந்த படம் பார்க்குறப்ப. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்குற மாதிரி இருக்குது. அவருக்கு கரெக்டாக பொருந்துது. இதுலேயும் சைடில் இருக்க மாதிரி தான் தெரியும். ஒரு டாக் வந்து நம்ம கூடவே வளர்த்தோம்னா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் சூரியோட கேரக்டரும். அது வந்து இது தப்புன்னு ஒரு இடத்துல தெரிய காட்டி அந்த நாய் என்ன பண்ணுது, அவ்வளோதான் கதை. அது வந்து வேற லெவலில் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாவே இருக்குது. ரொம்ப ஆக்ஷன் சீன்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரியலாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. அது குடும்பமாக உட்காந்து பார்க்க முடியுமான்னு தெரியாது. பட் இளைஞர்கள்லாம் உட்காந்து பார்த்தோன்னா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அவ்வளோதான். மாஸ் சீனாக இருக்குது. இன்டர்வியூலையும் கை தட்டுறாங்க, கிளைமேக்ஸ்லையும் கை தட்டுறாங்க. இது நான் எந்த படத்துலையும் ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் பார்க்குறேன் கை தட்டுறதை வந்து. சசிகுமார் ரோல் ஆஸ் யூஸ்வல் அது அயோத்தியில் என்ன பண்ணியிருந்தாரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஆமாம். அதுக்கு முன்னாடி ஜோதிகா கூட ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு. நம்ம இதுக்கு அந்த மலையாளம் ஆக்டரு அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கிளைமேக்ஸ் வரையும் வராரு, நல்லா நடிச்சிருக்காரு. ரிவீல் பண்ணாதான் இப்போ தான் சொன்னான். இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட் மாதிரி தான். அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறது, ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாவே பிரிக்கிறதுக்கு இவனுங்களை வச்சு எப்படி விளாட்லான்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் நடந்திருக்கு இந்த படம் ஃபுல்லாக. நல்லா படம் போனது தெரில, இன்டர்வலும் போனதுன்னு தெரியல, கிளைமேக்ஸ் ஒர்த்தாக இருக்குது. அவரோட படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது படம் பார்க்குறப்ப. அவர் பிஜிஎம்ல பின்னி வச்சிருக்காரு. இன்டர்வலில் ஒரு பிஜிஎம் வச்சிருக்கு. நான் பிஜிஎம் பற்றி பேசிட்டு இருக்கேன். பிஜிஎம் வந்து வேற லெவலில் பின்னி வச்சிருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு பிஜிஎம் இருக்கு, இன்டர்வலில் ஒரு பிஜிஎம் வருது. நல்லா இருக்குது படம் பார்க்குறப்ப. இன்னும் அவர் டான்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாருன்னா அவர் முழு ஹீரோவாக ஆயிடுவார். ஆமாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது மற்ற ஹீரோஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது. அவர் வெறும் போலீஸாக தான் வர்றாரு. அவ்வளோதான். பெருசாக அவருக்கு பாட்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. இதோட முடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. லவ் சீன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட்லேயே முடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. அது அவருக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம வேற ஏதாவது பெரிய ஹீரோயிங்க போட்டிருந்தாங்கன்னா ஓவரால் எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். ஆனால் குழந்தைங்கள் மட்டும் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் நிறையா இருக்குது. இன்டர்வெல்லு தெரிக்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. அது ஒரு கதையை வந்து பில்ட் பண்ணுவாங்கல்ல, ஒரு ஹீரோக்கான பில்ட் பண்ணுவாங்க. ஜீரோலேருந்து ஹீரோவுக்கு அதை வந்து கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்குது படம் பார்க்குறப்ப. இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் வரும், அப்புறம் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்குது. அது நல்லா இருக்குது. அந்த வில்லம் பக்கம் தான் ஹீரோ இருப்பார். பட் ஆனால் ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு மேலே எல்லாமே மாறும். அந்த ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. அது படம் பார்க்குறப்ப 10க்கு 10 கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது. ஒர்த்தாக இருக்கு. வேற கேள்வி? சாங்ஸ் அதான் நான் டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதை மட்டும் கொஞ்சம் மாண்டேஜாக அந்த நம்ம விடுதலையில் நடந்து போயிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி இதில் ஒன்று இருக்குது. பட் அவர் டான்ஸ்லாம் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு கொஞ்சம் ஆப்டாக இருந்திருக்கும். நல்லா இருக்கு படம் பாரு.